இந்த தொகுதியில தம்பி, எனக்கு இந்த தொகுதியில வேற யாராரு போட்டிடுறாங்க தம்பி சொல்லுங்க. அத சொன்னாரு தம்பி, விஜய் போட்டிடுறாரு. அது என்ன சின்னம்? விசில் சின்னமா? தாமரை சின்னம். என்ன நீங்க இவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கிறீங்க? எனக்கு இங்க வந்து ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், என் மேல அவருக்கு பிரியம் உண்டு, அவர் மேல எனக்கு பிரியம் உண்டு. அவருடைய படங்களை வந்து நான் ரொம்ப விரும்பி பார்க்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள். இன்னைக்கு இப்ப கில்லி மறுபடியும் வந்தப்போ கூட நான் என் பேர பசங்களோட உட்கார்ந்து அந்த படத்தை மறுபடியும் பார்த்து ரசிச்சேன். அப்பேற்பட்ட தம்பி, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா ஒருத்தரை எதுக்காக பிடிக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப மகாத்மா காந்தி எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். தந்தை பெரியார் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பகுத்தறிவு சிந்தனை ஊட்டி வளர்த்தினாரு, பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டாரு, ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழித்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்காக போராடினாரு. அதற்காக தந்தை பெரியாரை பிடிக்கும். அந்த தந்தை பெரியாரின் வழிவந்த பேரறிஞர் அண்ணாவே அதே காரணத்துக்காக பிடிக்கும். டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்ம சமூகத்துக்காக போராடினாருங்கிற காரணத்துக்காக பிடிக்கும். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்காக போராடுறாருங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை பிடிக்கும். அதனால நமக்கு ஒரு விஷயத்துல யாரை எதுக்கு பிடிக்குமோ அவங்க அங்கேயே இருந்தா தான் நல்லது, நம்மளுக்கு நல்லது இல்லையா? அப்போ இப்போ அன்பு தம்பி விஜய் நம்மளுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கும்? நல்லா யோசிங்க. ஏன் பிடிக்கும்? அழகா இருக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு, அவர் படங்கள்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும். அதனால நம்மளுக்கு அவரை பிடிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருந்தாட்டா இல்லைங்க. இல்ல, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்றாரு, நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கு அனுப்பிச்சு விட்டுறணும். அனுப்பிச்சு விட்டா தான் நடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா? மரியாதையா பேசுவார் அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா மேடத்தை வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு. ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட் ஓரத்தில் கொத்து பராட்டை எப்படி போடுவாங்க? எங்கடா எல்லாரும் வந்துட்டாங்களே, முக்கியமானவரை காணுமேனு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சத்யராஜ் சார் வந்துட்டீங்க. ஆனால் நிஜமாவே சத்யராஜ் சார், நீங்கள் கேமராக்கு முன்னாடி படத்தில் நடிக்கிறத விட ஸ்டேஜில் இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க பாருங்க, டா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! நடிகண்டாங்கிற மாதிரி உங்கள் ரசிகன் சார். நான் ரசிகன் பின்றீங்க சார் நீங்கள். அடடா, யமயமயமா எப்பா எப்படி சார்? எப்படி சார்? எங்கள் கட்சியோட சின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் பக்கத்தில் கேட்டு தான் தெரிஞ்சுப்பீங்க. விசில்னு. நாங்கள் பிஜேபி. சூப்பர் சார், உங்களுடைய அந்த நரேஷன் சூப்பர் சார். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக இன்னும் ஒரு விஷயம், எனக்கு உங்கள் மேலே ஒரு வருத்தம் சார். ஆமாம் சார், நீங்கள் எங்கள் அண்ணன் படத்தை வந்து நைட்டு போட்டு பார்க்குறீங்க. அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவர் நல்லா வசனம் பேசுகிறாரு, அவர் நல்லா ஃபைட் பண்ணுறாரு, இப்போ அவர் நல்லா என்டர்டெயின் பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் நடிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டா அப்புறம் நீங்கள் எந்த படத்தை பார்ப்பீங்க? யார் உங்களை என்டர்டெயின் பண்ணுவா? உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது. அடடடா. ஆனால் சார், எவ்வளோ பேர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஆனால் உங்கள் தலைவரை மறந்துட்டீங்களே சார். எங்கள் எம்ஜிஆர் சாரை மறந்துட்டீங்களே சார். நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இதே டைலாக எம்ஜிஆர் சார் கிட்ட போய் சொல்லிருக்கணும். எப்படி சார், உங்க நடிப்பு பிடிக்கும், நீங்க அழகா இருக்கீங்க, உங்களோட வசனம் பிடிக்கும், உங்க ஃபைட்டு பிடிக்கும், நீங்க அரசியலுக்கு வந்துடாதீங்க, நீங்க அப்படியே படத்துல நடிச்சு எங்களை என்டர்டெயின் பண்ணினே இருங்க, நாங்க அப்பதான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறோம். எப்படி? கொத்து பரோட்டா அப்ப போட்டிருப்பாங்க உங்களை, கொத்து பரோட்டா. சார், எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஒரு மக்கள் தலைவன் உருவாகி வந்துகிட்டு இருக்காரு. உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல சார். நீங்க தூங்கணுங்கிறதுக்காக எங்க அண்ணன் மக்கள் பணியெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்கணும்னா நீங்க தூங்கவே வேணாம் சார். நீங்க தூங்கி என்ன சார் பண்ண போறீங்க? எங்க அண்ணன் மக்கள் பணி பார்க்கட்டும் சார். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் மக்களுக்காக வந்திருக்கிற ஒரு தலைவன், மக்களுக்காகவே இருக்க போற ஒரு தலைவன். ஸோ அவரை தயவு செஞ்சு நாங்க நடிக்கிறதுக்கு திரும்ப அனுப்ப மாட்டோம். இன்னொரு எம்ஜிஆரா ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிட்டாரு. மக்களுக்காகவே அவர் வாழ போறார். ஆமா சார். அப்படி உங்களுக்கு தூக்கம் வரணும் அப்படின்னா உங்க படத்தை போட்டு நீங்களே பாத்துக்கோ. ஓகே சார், எங்க அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க போற ரூட்டு வேற சார். இந்த எலெக்ஷனுக்கு மக்களே இந்த மாதிரி நிறைய பேர் நடுவில் பூந்து குழப்பணும்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குழம்பாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நம்ம தலைவர் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு உன்னதமான தலைவர்,
இந்த எலெக்ஷனுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்துக்கே போடுங்க. 2026 தட்டுறோம், தூக்குறோம். வெற்றி நமதே. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.